நில் கவனி சொல் தொடர்கிறது. வெல்கம் டு நில் கவனி சொல். ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கு. கண்ணுக்கு மகிழ்ச்சி பிடித்த மாணவர்களை பார்க்கறது, அல்லது உருகி உருகி விடுற ஆனந்த கண்ணீர். நாசிக்கு மகிழ்ச்சி பூக்களோட மகரந்தம். வாயோட மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தப்பின்றி உச்சரிக்கும் தாய் மொழி. அப்படி அந்த மொழியை பேசுறப்ப ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட மேடை தான் இந்த நில் கவனி சொல். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு தொடர்பு சாதனங்கள் பத்தி. தொடர்பு சாதனங்கள்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம கூடயே தொடர்ச்சியாக ஒரு குரங்கோட தொடர்ச்சி மனிதன் அப்படின்னு சொல்ல மாதிரி டெக்னாலஜியும் நம்மள கூடயே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. காலம் காலமா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஓலைச்சுவடியா இருக்கட்டும், இல்ல புறாவிட தூதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது உளவியல் ரீதியாவே இந்த தொடர்பு சாதனங்களோட மனுஷன் போராடிக்கிட்டே இருக்கான். இது ஆரம்பத்துல இருந்து அரசன்ல இருந்து இன்று வரைக்கும் இருக்கு. தொடர்பு சாதனங்கள் பத்தா இன்னைக்கு நில் கவனி சொல்ல பேச போறோம். அன்புள்ள சாரதாவுக்கு இந்த தீபாவளியிலையாவது சத்தம் கூட்டிட்டு உன்னோட இருப்பேன்னு நான் நினைச்சேன். எப்படியாவது வர பார்க்கறியா அப்படின்னு அந்த எழுதி என்னோட முத்துக்கள் உனக்கு. இதாங்க ஆத்மார்த்தமானதுங்க. டிவி வச்சிருக்க வீடு மட்டும் தான் பணக்கார வீடுன்னு நாங்க நினைச்சிட்டு இருப்போம். சரியான கலெக்ஷன் நடக்கும். இப்ப திருட்டு விசிட்டிக்கு பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி திருட்டு டிவி. எனக்கு ஒரு பொட்டாசியம், ஒரு அயோடன், 2 சல்ஃபர் கொடு அப்படின்னு சொன்னாப்ல. உடனே அந்த பொண்ணு என்னாச்சு, செருப்பால அவனை அடிச்சிருச்சு. டிவி பாக்குறவங்க 7 மணிக்கு பிறகு யாராவது வந்தாங்கன்னா மூஞ்சி தான் காட்டுவாங்க. யாரும் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லன்னா அந்த டிவி சீரியல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் இன்சைட் கேக்குறேன், தொடர்பு சாதனங்கள்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? தொடர்பு சாதனங்கள்னா இட் டசன்ட் ரிக்வயர் ஒரு சைன் லாங்குவேஜ் கூட இருக்கலாம், ஒரு சிம்பிளா இருக்கலாம், ஒரு மரத்துல இருக்கிற ஒரு பாயிண்டா இருக்கலாம், ஒரு கவிதையா இருக்கலாம், ஒரு லீஃப்ல போட்ல தண்ணியில விடுற மாதிரி தண்ணி மூலமா. அண்ட் சான்ஸ்கிரிட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக சந்தேஷம்ங்கிறது கிளவுட்ஸ் மூலமா அவளுக்கு வந்து தே யூஸ் டு சென்ட் மெசேஜஸ். அது ஒரு ஃபுல் புக்கே இருக்கு மேக சந்தேஷம், ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, தொடர்பு சாதனங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்பியா என்ன? மிக மகிழ்ச்சிகரமானது கையால் எழுதிய கடிதங்கள். கையால எழுதுற கடிதங்கள். நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்துல, ஆதி காலத்துல ஒளி மூலமா தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது குறியீடுகள் மூலமா தகவல் சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து பிக்சர் மூலமா தகவல் சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து எழுத்துக்கள் மூலமா சொல்லப்பட்டது. இப்போ இது மாடர்ன் வேர்ல்டுல வந்து இணையதளம், செல்லு, இது மாதிரி விஷயங்கள் மூலமா தகவல் பரிமாற்றம் நடந்து கொண்டு தொடர்பு சாதனங்கள் தண்டோரா மூலமா எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் என்ன செய்தி, முக்கியமான செய்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, நடுவன் கல்னு சொல்லுவாங்க. கல்வெட்டுக்கள், சமிக்கை, சிக்னல், சமிகை மூலமா. வேற என்ன இருக்கு அந்த மாதிரி? ஓலைச்சுவடிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த காலத்தில் வந்து தூதுவர்கள் மூலியமாக அனுப்புனது வந்து ஓலைச்சுவடி தான் மெயின். எத்தனை கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்தே 3 days 4 days நடந்து போயிருக்கிறாங்க. இப்போ போப்பாண்டவர்லாம் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து கார்டினல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ரூமை பூட்டிட்டு ஒரு 3 நாள் 5 நாள் இருப்பாங்க. அவங்க செலக்ட் பண்ணுற போது செலக்ட் ஆகலைன்னா கருப்பு புகையை போட்டு காமிப்பாங்க வெளி ஜனங்களுக்கு. செலக்ட் ஆயாச்சுன்னா வெள்ளை புகை போட்டு காமிப்பாங்க. அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டது, ஒரு ரவுண்டாக ஒரு கல் உண்டு. அந்த கல்லுக்குள்ளே உங்கள் மெசேஜ் வச்சுருவாங்க. கல்லுக்குள்ளே மெசேஜ் வச்சு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். 2 நாடுனா 2 நாடுக்கு மெயின் பர்சனுக்கு மட்டும்தான் அது தெரியும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மூலயமா யூ கேன் ஷேர் யுவர் மெசேஜஸ். நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெரிய விஷயம். தொடர்பு சாதனங்கள் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ராமாயணத்தை சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒரு பொம்மலாட்ட கலைகள் மூலமாகவும் தோல்பாவை கூத்துகள் மூலமாகவும் அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்களோ அதை அந்த உயிரற்ற பொம்மைகள் மூலமாக உண்மையை உயிரோட்டமாக எடுத்து சொல்லும் போது பார்வையாளர்கள் வந்து மிகவும் பரவசம் அடைகிறார்கள். எனக்கு என்ன கேட்கிறேன்னா, எங்க ஊர்ல சர்க்கஸ் நடக்குது அப்படின்னா மேல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படி நீங்க அனுபவிச்சது, மனசார அனுபவிச்சது? ராஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் இங்கெல்லாம் தியேட்டர்லாம் பார்த்துட்டு அங்கே போனால் ஒரு டூரிங் டாக்கீஸ். அந்த டூரிங் டாக்கீஸ் வந்து 7 o'clock தான் ஆரம்பிப்பாங்க.
ஜனங்களுக்கு எப்படி தெரியுமா அதை இது பண்ணுவாங்க, இந்த தில்லானா மோகனாம்பாலில் ஒரு நாதஸ்வரம் இது வரும் இல்லையா, அது போட்டுட்டாங்கன்னா ஓ படம் போட போகிறாங்க. ஒருத்தரா லேடிஸ் எல்லாரும் ஏய் சினிமா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, வா சீக்கிரம் தலை சீவிக்கோ. சத்தம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஏதாவது வாயில இசைச்சு காமிக்க முடியுமா உங்களால? பிப்பி 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 பி அப்படின்ட்டு வரும்ல. அது எனக்கு போன டயத்துல ரொம்ப ஒரு பெரிய கிரேட் சர்ப்ரைஸா இருந்தது. இந்த மாதிரி தான் வேணும். ஏதாவது நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில இப்போ ஒரு வீட்டில் வந்து அம்மை போட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அந்த வீட்டுக்கு முகப்பில் வந்து வேப்பிலையை சொருகுவாங்க. இது ஒரு தகவல் தான். அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து. மாலை மாத்திக்கிறது இருக்கு பத்தேளா, அது வந்து இட்ஸ் நம்ம வந்து இப்போ காதல் அப்படிங்கிறது ஐ லவ் யூ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படி டப்புன்னு முடிச்சிடறோம்ல. அந்த இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினாங்கன்னா, நான் என் ஹிருதயத்தை உனக்கு தரேன் அப்படின்னு உடனே அந்த பையன் உடனே ஐயோ உனக்கு ஹிருதயம் இல்லைன்னா நீ உயிர் இல்லாமல் போயிடுவியே, அதனால நான் உடனே உனக்கு வந்து போட்டுடுறேன். அதுதான் அந்த மாலை மாத்திரத்தோட அர்த்தம். அண்ட் டு கீப் த ரிலேஷன்ஷிப். ஒரு தகவல் சொல்லணும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கோவிலில் திருவிழானாக்கா ஒரு பெரிய கொடி கம்பம் நட்டுடுவாங்க. அதை பார்த்து ரொம்ப அவசரமாக இருக்கும். கிராமத்தில் பார்த்து இங்கே விழா நடக்க போகிறதுன்னு கிராமத்துக்காரங்க வருவாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு கல்யாணம்னாக்கா ஒரு சந்தோஷமான விஷயம்னாக்கா முகூர்த்த காலு நடுவாங்க. அதுவே ஒரு இண்டிகேஷன் இவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகிறதுன்னு. சிம்பிள் திங், டே டு டே லைஃப்பில் அரிசி மாவட்டு கோலம் போட்டானாக்கா சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல், எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் இன் த ஹவுஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். கொஞ்சம் நல்ல விஷயம்னாக்கா அதே கோலத்தை கொஞ்சம் பெருசா பண்ணி அதுக்கு ஒரு செம்மண் பூசிடுவாங்க. ஓகே, கோலம் வந்து ஒரு பெரிய தொடர்பு சாதனமா இருந்திருக்கு. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் பெல்லு தான். 2 பெல் பெருசா இருக்கும். அது ரெண்டையும் ரொம்ப தொடர்ச்சியா அடிச்சாங்கன்னா 100% தாலி கட்டுறாங்க. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்போ தாலி கட்டுறாங்க அப்படின்னு. இப்போ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கோயில் பெல்ல விட்டு விட்டு அடிப்பாங்க. சோ விட்டு விட்டு அடிச்சாங்கன்னா உடனே கேட்பாங்க என்ன ஆச்சு கோயில்ல பெல் அடிக்கிறாங்க, இறந்து நிச்சயமா தெரியும் யாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது அப்படி எல்லாத்துக்கும் பாஸ் ஆயிடும். இந்த காலத்துக்கு கூட ஸ்டில் நவ் டான்ஜர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வயல் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது பண்ணிக்குவாங்கன்னா, ஒரு ட்ரெயின் வரும் அல்லது பஸ் வரும். அந்த டைமிங் குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமில் இருக்கும். அதை வச்சுட்டு வயலில் ஒருத்தன் வந்து பார்த்துமா, ஏய் பாண்டியன் பஸ் வந்துருச்சு, இல்லை கரையேறு டைம் ஆயிடுச்சு 4:30. ஓகே, ஒரு இதில் ஏறுறதை பார்த்து டக் 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 டக்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு கூட அப்படிதான் நடக்குது. அதாவது ஒரு ட்ரெயின் வர்ற டைமோ ஒரு பஸ் வர்ற டைமோ மக்களுக்கு வந்து ஒரு தகவல் தொடர்பு சாதனமா திகழுது. இப்ப இவ்ளோ பேர் பேசினாங்க, என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்தா உண்மையா இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறப்ப எப்படி என்ன தோணுது நமக்கு? சார் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கு, ஆனா இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கு. வார்த்தைகள் நமக்கு வந்து ஒரு சங்கேத மொழியாவும் தொடர்பு சாதனமாவும் இருந்திருக்கு. ஒரு சங்கேத மொழியை தொடர்பு சாதனமா பயன்படுத்தி புரிய வைக்க முடியுமா சார்? தாலாட்டு பாடல், ஒரு தாலாட்டு பாடு நீங்க பாடுங்க. நீங்க பாடுங்களேன் பாட்டு. அத்தை அடித்தாரோ அள்ளிப்பூவாலே, மாமன் அடித்தாரோ மல்லிகை செண்டாலே, யாரோ ஆரிராரோ என் கண்ணே நீ தூங்கு. நான் எஸ்எல்சி படிச்சுட்டு இருந்தேன். என் நண்பன் வந்து மானசீகமாவோ இல்லை ஒருதலை காதலவோ அந்த பெண்ணை காதலிச்சிருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவு அழகாக பேசிகிட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து எஸ்எல்சி படிச்செல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாப்புல, எனக்கு ஒரு பொட்டாசியம் ஒரு அயோடின் 2 சல்ஃபர் கொடு அப்படின்னு சொன்னாப்புல. உடனே அந்த பொண்ணு என்னாச்சு, செருப்பால் அவனை அடிச்சிருச்சு. பேசிக்காக கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பொட்டாசியம் மீன்ஸ் ஃபார் கே, சிம்பிள் வந்து கே, அயோடின் ஐ, சல்ஃபர் வார்த்தை பாட கிஸ். வாவ், கிஸ்ஸு கேட்டோடனே அந்த பொண்ணு என்னாச்சு, என்னதான் பழகிட்டு இருந்தாலும், ஏன்னா அது கிராமத்து காதல், இப்ப இருக்கிற டவுன் காதல் அல்ல அது. என்னதான் படிச்சு நல்லா பழகிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு. சூப்பர். சமீபத்துல ஒரு வார்த்தைகள் வந்திருக்கு, நம்ம எல்லாருமே கேட்டிருக்கலாம், உங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருச்சுன்னு. இங்க இருந்து தான் ஆரம்பம்னு நினைக்கிறேன். வேற என்னென்ன இருக்கு இந்த மாதிரி? அந்த காலத்துல வந்து சினிமா வெளியே வந்துச்சுன்னா சினிமா தியேட்டர் வாசல்ல வந்து பாட்டு புத்தகம் வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண, அப்படியே பண்ணும்பொழுது அப்போ வந்து கலைக்கோயில்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த பாட்டு புத்தகம் வாங்கி அந்த காதல் வரிகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு விடுவான் அவன் லவருக்கு. நம் காதல் உள்ளம் கலை கோவில், நம் கண்கள் கோயிலுக்கு வாசல், நமதாசை கோயில் மணி ஓசை, அதில் அன்பு வண்ண மலர் பூசை, அப்படியே வழியை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அப்படியே லவர் கொடுத்து விட்டுருவான். இது மாதிரிதான் நான் கேட்கிறேன். ரொம்ப பாருங்களேன், ரசிப்புக்குரிய விஷயமா இருந்துச்சு. அவர் சொன்னது கூட சில செய்திகளோ செய்கைகளோ நடக்கும், அதை வச்சு நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா எக்ஸாம் ஹால் தான். எக்ஸாம் ஹால் தான்.
பார்த்தீங்கன்னா படிக்கிற பையனை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிருவோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. படிக்கிற பையனை ஃபஸ்ட்டில் உட்கார வச்சு எங்களை மாதிரி பசங்களாம் பின்னாடி உட்காந்துட்டா அவன் அந்த ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் கொஸ்டின் படிச்சுட்டு அப்படின்னு கை காமிப்பான். அந்த 2 செகண்ட் அவனே பார்த்துட்டு இருப்போம். பார்த்தோன்னே ஓ இப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பி டக்குன்னு நோட் பண்ணுறோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இப்படி தான். ஓகே. கேம்ஸ் விளையாடும்போது பாஸ் கேட்கணும்னு வச்சுக்கோங்க சார். ஃபுட்பாலில் அந்த மாதிரி இல்லைன்னா கண்ணிலே காட்டும், நான் அங்கே போயிடுறேன் நீங்கள் வா அப்படிங்கிறது கோட் வேர்ட். அது இல்லாமல் அதை மட்டுமா கண்ணில் காட்டுறீங்க? காலேஜில் கூட இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம் சார். பின்னாடி கேர்ள்ஸ் போயிட்டு இருப்பாங்க, முன்னாடி உட்காந்துருப்போம். சரியில்லை மச்சி அப்படின்னா நான் இவன்ட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த விஷயம் இதெல்லாம் சங்கேத வார்த்தைகள். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் சார், நம்ம ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குவோம். அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்து? கரெக்ட். இப்போ அது மாதிரி இதே மறுபடியும் என் நண்பனுக்கு நடந்த கதை தான். ஒரு குளத்தில் அவர் இருந்துட்டு இருக்காரு, நாங்கெல்லாம் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கோம். கிராமத்தில் அந்த அக்ராரத்தில் இருக்கிற பெண்மணி வந்து குளிக்க வராங்க, இவரும் குளிக்க வராரு. அப்போ ஒரு கல் போட்டால் ஐ டூ நாட் லவ்னு அர்த்தம், 2 கல் போட்டால் ஐ லவ்னு அர்த்தம். இவன் தெரியாதனமா எனக்கு 2 கல்ல போட்டு விட்டான். உங்கள் பேர் என்ன? என் பேர் சீனிவாசன். நான் ஒண்ணு காதல் வாசன். அவங்க பேரு காதல் ஸ்ரீனிவாசன் இல்லையா? வந்ததுல இருந்தே பொட்டாசியம், அயோடைன், சல்பர், இல்ல வெரி குட். எனக்கு ரொம்ப நம்ம பேசிக்கிட்டே போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரங்கத்துக்கு நில் கவனி சொல் அரங்கத்துக்கு 2 முக்கியமான விருந்தினர்கள் வந்திருக்காங்க. குமுதம் சிநேகிதியோட ஆசிரியர் லோகநாயகி அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து இந்த கெட்டப் நீங்க கொஞ்சம் 80s 90s உள்ளவங்க எல்லாம் பார்த்துருக்கலாம் சார். இப்பவும் அதே பணிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 34 ஆண்டுகளாக ஒரு டிடெக்டிவ். ரொம்ப சவாலான ஒரு பணி. குலோதுங்க சோழன் பேர்லயே அப்படி ஒரு நல்ல பெயர் வச்சிருக்காங்க. ஸோ குலோதுங்க சோழன் ஐயா அவர்கள் அரங்கத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்பு சாதனங்கள் பத்தா பேசிட்டு இருந்தோம். கிராமத்து இளைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் படிச்சேன் நான். போய் அந்த கரையில உட்காந்துக்குவாங்களாம் 4-5 பேர். ஒரு பொண்ணு வீட்டுல குறிப்பா தண்ணி கேட்பாங்களாம். தண்ணி வருமா? வந்தா ஒரு இளைஞன் இருக்க மாட்டான். திருப்பி தண்ணி வருமா? ஒரு இளைஞன் இருப்பான். என்னடா கதையா இருக்கே அப்படின்னு பெத்தவங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தா, அரை சொம்புல தண்ணி வந்தா அப்பா இல்லைன்னு அர்த்தம். காலியா இருக்கு, அப்பா இல்ல. முழு சொம்பா தண்ணி வந்துச்சுன்னா அப்பா இருக்காரு, தயவு செஞ்சு யாரும் வீட்டு பக்கம் வர வேண்டாம். இது ஒரு சங்கேத மொழி தான். இந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது பின்பற்றி இருக்கிறீர்களா? அதாவது வார்த்தையை ரிவர்ஸில் பேசுவோம். எப்படி? அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் டின்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. டின்பா அப்படின்னா அவர் பேர் பாண்டி. அப்படி மறைமுகமாக சொல்றதுக்கு இது மாதிரி சொல்லுவாங்க. லேண்ட்லைன் அப்படின்னு வச்சுக்கிட்டா லேண்ட்லைன்ல மிஸ் கால் கொடுக்கறது, ஒரு மிஸ் கால் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இன்னொரு மிஸ் கால். அப்படி வந்ததுமே அது எனக்கு தான் வருது அந்த கால் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கால் வருது. அது மாதிரி உங்களுக்கு வரல அப்படி ஒரு இது. இப்போ கிராமத்துல கிராமத்துல காதலை தெரிவுபடுத்துறதுக்கு ஒரு அழகான விஷயம், கள்ளியில பேர் எழுதுவாங்க. கள்ளி செடி இருக்குல்ல, எல்லா கள்ளி செடியிலையும் இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு போய் எழுதிருவாங்க. நாங்களே யாராவது காதலர் ஜோடி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கள்ளி செடி பக்கமா பாக்குறது என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம நினைக்காத பசங்க நினைக்காத ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. மேம் நிறைய பேர் பேசினாங்க. தொடர்பு சாதனங்கள் அப்படின்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? லேட்டஸ்டா இப்ப வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்ல இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனா இந்த மாதிரி அர்த்தம் அப்படிலாம் அது ஆக்சுவலா இது ரொம்ப பழைய காலத்துல கூட இருந்திருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை அவங்க ப்ரப்போஸ் பண்றப்போ இன்னும் பூ கொடுத்து அவங்கள அது நீங்க பாடல்களே பார்க்க முடியும். நான் எங்க ஊர்கள்லயும் கூட அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு பூ கொடுத்து. உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்களா? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல. அது மாதிரி ப்ரப்போஸ் பண்ண அது காலங்காலமா அது இருந்துட்டே தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு பொதுவா எனக்கு எழுதுறது, கடிதமா எழுதுறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். என்னுடைய பொண்ணுக்கு நான் ஏதாவது சொல்லணும், அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, அந்த சமயத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது கூட நான் செல்லம் இது மாதிரி நீ வந்தேன்னா இது நீ செஞ்சு வை அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 வார்த்தைகள் கொஞ்சம் என்னுடைய அந்த ஒரு லவ் தெரிவிக்கிறபடியா அந்த வார்த்தைகளை போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஈவினிங் வர்றப்போ அப்படியே ஒரு மலர் மாதிரி வரும் என் பொண்ணு. ஒரு நல்ல லீடு கொடுத்துருக்காங்க. கடிதம், இந்த கடிதம் எழுதுற பழக்கம், கடிதம் எழுதின சுவாரஸ்யமான விஷயம். நீங்க எழுதுனது பொத்தாம் பொதுவா வேணாம், உங்க லைஃப்ல இது நடந்தது, நான் கடிதம் எழுதுனேன் அல்லது எனக்கு கடிதம் வந்தது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் விஜின்னு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு எனக்கு லெட்டர் எழுதுனது இன்னும் என்கிட்ட இருக்கு. என்ன லெட்டர் எழுதிருக்காங்க? எப்படி எழுதிருக்காங்க? அதாவது நான் உன்னை பார்த்ததே இல்ல, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வியூல எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. சோ நீ இப்படி இருப்பியா அப்படி. என்னோட கேரக்டர் நான் எப்பவும் ரொம்ப காமெடி பண்ணிட்டே இருப்பேன். சோ எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது பொண்ணா பையனா? பொண்ணுதான். பட் இன்னைக்கு வரை அவளை நான் பார்த்ததும் இல்ல. எத்தனை வருஷங்கள், 30 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. இந்த சைடுல இருந்து நீங்க கடிதம் எழுதுனது அல்லது உங்களுக்கு வந்த கடிதம் பேசுங்க. 40 வருஷத்துக்கு முன்னால நான் திருச்சியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 40 வருஷத்துக்கு முன்னால வந்த கடிதம்? ஆமாங்க. எங்க அப்பா எனக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தை தான் அவர் கடைசியா எனக்கு எழுதின கடிதம்.
இந்த கடிதம் எழுதி 10 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனால் இப்போ நான் இந்த கடிதத்தை படித்தாலும் அவர் என் பக்கத்தில் இருந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு கடிதம். அந்த கடிதம் ஆனால் உயிரோட தாங்க இருக்கு. உணர்வு பூர்வமா அவர் பேசுறதுல இருந்தே தெரியுது. நீர் வழிந்து வர்ற மாதிரி உயிரோட இருக்கு அந்த கடிதம். அந்த கையெழுத்தே அவரை நேர்ல பார்த்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். அதுதான் அவர் இப்போ ஃபீல் பண்றாரு. எனக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட். கல்யாணம் ஆகி நான் ஜலந்தர் போயிட்டேன், பஞ்சாப் போயிட்டேன். தலை தீபாவளிக்கு இங்கே வரணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கு. அப்போ வந்து எங்களால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதை எழுதி போடுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ எங்கள் அம்மா வந்து அதில் எழுதியிருந்தா, அன்புள்ள சாரதாவுக்கு தலை தீபாவளிக்கு நீ வந்து வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வீடே வந்து சூன்யமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப துரு ரொம்ப பேசுகிற டைப். அதனால் வீட்டில் வந்து சத்தமே இல்லாமல் என்னவோ போல் இருக்குது. இந்த தீபாவளியிலையாவது சத்தம் கூட்டிட்டு உன்னோட இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னால் நீ வரலைங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது வர பார்க்குறியா அப்படின்னு அந்த எழுதி, என்னோட முத்தங்கள் உனக்கு. இதாங்க ஆத்மார்த்தமானதுங்க. அந்த வழி தெரியுது. அந்த கடிதத்தை பத்தி என்னைக்கோ படிச்ச வழி இன்னைக்கு என் தாய் கிட்ட நான் பேசுற மாதிரி, அல்லது என் தாய் என் கூட பேசுற மாதிரியான வழி அவங்கள்ட்ட தெரியுது. சார், ஒரு பெரிய பேப்பர் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம். இது ஒரு நீண்ட கடிதம். இது வந்து 10/1/96 எழுதிய கடிதம் எனக்கு. நீ எப்படி இருக்கணும், நீ யாரையும் சார்ந்துடாத, உனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த லெட்டரை வந்து இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் 96. அதில் ஒரு 4, இதில் ஒரு 14. 20 வருஷமாக இந்த கடிதத்தை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா சமீபத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். ஆனால் அவர் இந்த லெட்டரை நான் மாதத்துக்கு ஒரு தெரியாத இந்த லெட்டரை நான் படித்து பார்த்துட்டு அவரை என்னோடய இருக்கிற அந்த உணர்வுகளை தான் நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த லெட்டர் வந்து எனக்கு ஒரு பொக்கிஷன் சார். வேறு எனக்கு எந்த சொத்துமே அவர் எனக்கு சொத்தே விடலை. ஒரு உயிரை குடுவைக்குள்ள போட்டு வச்சிருக்க மாதிரி இது எவ்வளோ பத்திரமா லேமினேட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. கசங்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உணர்வு பூர்வமாக நிறைய பேசிட்டோம். சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரெண்டாவது வந்து நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. சார், இது வந்து உணர்வு ரீதியானது. சார், நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்களா? நான் படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் எங்கள் மாமா அவங்களாம் சென்னையில் இன்ஜினியராக இருக்காங்க, நான் தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னை மதிக்காத ஒரு தன்மை ஏற்பட்டப்ப சொந்த தாய் மாமா தான் அவங்கெல்லாம். அவங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுனேன். நீங்கள் புது பணக்காரர்கள், கார், பணம், பங்களா கண்ணை மறைக்கிறது. நாங்கள் தஞ்சையிலே வசிக்கிறோம். என் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. என் தகப்பனார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஒர்க் பண்ணவர், மிக நேர்மையான இருந்தவர். அவருக்கு இந்த எப்படி மக்களோட பழகி இந்த மாதிரி சொந்த பழகி உயர்ற நிலை தெரியாதவர். அதனால் எங்கள் நிலையை நீங்கள் தாழ்ந்தெல்லாம் இட போடக்கூடாதுன்னு கடிதத்தை எழுது. நான் அந்த கீழ் லைனில் உட்காந்துருக்கவங்க கடிதமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு இந்த யார் கடிதம் எழுதாமல் இருக்கா? நான் இது வரைக்கும் கடிதம் எழுதினதில்லை சார். என்னதான் இவங்கெல்லாம் லெட்டர்ஸ் இவ்வளோ எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இவ்வளோ இருந்தாலும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து வர ஒரே ஒரு எம்டி மெசேஜ் இந்த இவ்வளோ விஷயத்துக்கு எம்டி மெசேஜ் நம்மளை எம்டி ஆக்கும். நான் எனக்கு அது புரியுது. எனக்கு எல்லாரும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்கூல் ரிசல்ட்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெட்டரில் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. எஸ், கரெக்டாக அந்த ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும், அன்னைக்கு வந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நேரம் அம்மா கையில் அப்பா கையில் கொடுப்போம். கொடுத்துட்டு தரையில் நிற்க முடியாது, பயம். அடுத்த கிளாஸுக்கு போவோமா இல்லையா, நம்ம லைஃப் என்ன ஆச்சுடா அப்படின்ற ஒரு பயம். இத்தனைக்கும் நம்ம ஒரு 9th 10th தான் படிப்போம். 10ஆவதுக்கு ஒரு அவமானம் வேறு, ஃபெயில் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேறு சொல்லணும், வீட்டில் பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவமானத்தில் வேறு இருப்போம். அந்த டைமில் அம்மா நம்மளை பயப்படுறத பார்த்து அவங்க கண்ணில் கண்ணீரோடு அப்படியே ஒரு துடிப்போடு பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கே எப்படியாவது பாஸ் ஆகிக்கணும்னு எல்லா கடவுளையும் கும்பிடுவோம். அவங்க கண்ணில் அது திறந்து பார்த்துட்டு டே நீ பாஸ்ன்னு கட்டி பிடிக்கிற அந்த விஷயத்த உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அந்த கடிதத்துக்கு வேற எந்த கடிதமுமே பதிலாக இருக்க முடியாது. குட். கடிதத்தை பற்றி பேசிட்டு போனால் வார்த்தைகள் மாதிரி அது நீண்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கடிதம் முடிச்சதுக்கப்புறம் பெரிய விஷயம் அப்படின்னா தந்தி. நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க தந்தி அப்படின்னு சொல்லிட்டு. தந்தி மாதிரி ஷார்ட்டாக பேசணும். எல்லாருமே 2 வரி தான் பேசணும். காசு ஜாஸ்தி ஆயிரும். அப்படியா சரியா? இப்போ வந்து தந்தி அப்படிங்கிறதுல வந்து இப்போ 80sலாம் அவ்வளவா முக்கியமான விஷயம் அனுப்புவாங்க. அது என்னவா இருக்குன்னா, ஒன்று வாழ்த்து தந்தியா இருக்கும், எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. என்னோட அன்னை வந்து வெளிநாட்டுல இருந்து அவர் ஒரு இப்போ இதை தந்தி அனுப்பியிருக்கான் எனக்கு. தந்தினோடனே நாங்கள் அழ ஆரம்பிச்சிட்டேன். சரி, எல்லாரும் வந்து அங்கே உள்ள எல்லா காலனியில் அந்த உள்ள ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அது திறந்தே பார்க்கல, யாரும் செத்து போயிட்டாங்கன்னு அழ ஆரம்பிச்சிட்டோம். சரி, எல்லாரும் உட்காந்து ஷாக்கில் உட்காந்து உடனே ஒருத்தர் சொன்னாங்க, நான் படிச்சு பார்க்கட்டுமாமா அப்படின்னு. சரின்னு நாங்கள் ரொம்ப சோகமாட்டு உடனே சரி படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க படிச்சா என்னன்னா, என் தங்கச்சிக்கு வாழ்த்து, திருமண வாழ்த்து. இதுதான் கேட்குறேன். உங்க லைஃப்குள்ள வந்த தந்தி இல்லை உங்களுக்காக வந்த தந்தி
அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு காலத்துல தந்தின்னு வந்தாலே வயித்த கலக்கும், யார் மண்டையை போட்டாச்சோ அப்படின்னு விட்டோம். பட் நான் ரிட்டைன் பண்றது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டியில ஜெயிச்சேன். முன்ன பின்ன தெரியல, பட் எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் விக்டரி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து நான் ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போதோ அது மேல ஈர்ப்பும் ஆசையும் காதலும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அந்த தந்தி அந்த மாதிரி நிறுத்தப்பட்டுச்சுன்னு உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, யாராவது சொல்ல முடியுமா? சார் நாங்களாம் அந்த கிராமத்து வழியிலேருந்து வந்தவங்க சார். எங்களுக்கு வந்து தகவல் தொடர்பில் கடிதத்துக்கு மேலே தந்தி தான் சார் ரொம்ப முக்கியமாக இருந்தது. தந்தி நிப்பாட்டு, நான் இப்போ சென்னையில் இருந்தேன், அறிவிப்பு வந்துச்சு, நான்லாம் போய் 4 தந்தி கொடுத்தேன். அதான் கேட்குறேன் நான். அந்த மாதிரி யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க? 2-3 தந்தி நான் கொடுத்தேன், எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கூட பேசவே முடியல சார் என்னால். அதை சொல்லும் போதே சிலுக்குது சார். தந்தி அவ்வளோ முக்கியமானது சார். அது இழக்கும் போது ஏதோ ஒன்று இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங் வருது சார். சார் உங்கள் லைஃப்பில் வந்த விஷயங்கள், தந்தியாக இருக்கட்டும், கொடுத்ததாக இருக்கட்டும், வந்ததாக இருக்கட்டும். நிறைய தந்திகள் அனுப்பிச்சிருக்கேன், நிறைய தந்திகள் வந்து இருக்கு. ஓகே. வாழ்த்து தந்திகள் அது நிறையா. இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே அதை டிசைட் பண்ணி வேணான்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அது ஒரு அவசியம் இல்லாத ஆயிடுச்சு. இப்போ என்ன வேஸ்ட் ஆஃப் இதுன்ற மாதிரி தந்தி வந்திருக்குன்னா அந்த ஊரே அலறிக்கிட்டு நிற்கணுன்றதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி செய்திகள் இனிமே இந்த இமெயிலையும் எஸ்எம்எஸ்லையும் வராது. சுவர் நல்லா சொன்னீங்க சார். நீங்கள் நான் எதிர்பார்க்கல, நிறைய டிடெக்டிவான விஷயங்கள்லாம் பேசுவீங்கன்னு நினைச்சேன். அதில் உளம் சார்ந்தும் உளவியல் சார்ந்தும் சில விஷயங்கள் பேசுனீங்க. இந்த நில் கவனி சொல் அரங்கத்திற்கு வந்தமைக்காக, உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. கடிதம் இது வரைக்கும் எழுதாதவங்க யார் கை மட்டும் தூக்குங்க. கடிதமே எழுதுனதில்லை சார் நான். ஓகே, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன் நான். இப்போ இந்த தளத்துல நில் கவனி சொல் உங்களை எழுத வைக்க போது, கடிதத்தை எழ வைக்க போகுது அப்படி கூட சொல்லலாம். நீங்களாவே முன் வந்து யாரெல்லாம் எழுதுறீங்க, குட், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் பேனா கொடுத்துருங்கப்பா, கடிதம் எழுதட்டும் அவங்க. தொடர்போட பேசிட்டு இருக்கோம். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய விருந்தினர் வந்திருக்காரு, திரு மனுஷியபுத்திரன் அவர்கள். எழுத்தாளர், சமூக போராளி, சமூகத்திற்கான விஷயங்கள் நிறைய விதத்துல பங்களிப்பு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இவங்கெல்லாம் பேசினதை நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதை விட பழங்காலத்து முறைகள், சங்ககால முறையெல்லாம் பேசினாங்க. தொடர்பு சாதனங்கள் பத்தி உங்களோட அபிப்பிராயம்? இப்போ இங்க பேசின விஷயங்களை எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் ரொம்ப நாஸ்டாலஜிக்கா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து கடிதம் நம்மளை விட்டு போயிடுச்சு, இல்லைன்னா வந்து தந்தி நம்மளை விட்டு போயிடுச்சு, இல்லை தொடர்பியல் நம்ம கடிதம் எழுதுகிற பழக்கம் நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருக்கப்ப எனக்கு ஒன்று தோணிச்சு வந்துட்டு, இன்னைக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் பூஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த பூஸ்டரில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ஃப்ரீ எஸ்எம்எஸ் கொடுத்தா அதை வாங்கி 20 நிமிஷத்தில் இல்லை அரை மணி நேரத்தில் காலி பண்ணுறவங்க இருக்காங்க. இது ஒரு பக்கமாக ஒரு கடிதம் எழுதுறத விட ஜாஸ்தி வந்துட்டு. அப்புறம் திரும்ப பூஸ்டர் போட்டு திரும்ப மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இமெயில், நீங்கள் ஃபேஸ்புக் சாட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேர்ட்ஸ் சாட் பண்ணுறாங்கன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய லாங் லெட்டரோட ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ கம்யூனிகேஷன் உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போது நீங்கள் கடிதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில அனுபவங்கள் இருந்தது. உதாரணமாக நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதிட்டு என்ன பதில் வரும் அப்படின்னு ஒரு தவிப்போட நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் எழுதுறதுக்கும் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் நீங்கள் அதை யோசிக்கிறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். நீங்கள் யோசிச்சு தான் ஒரு கடிதத்தை எழுதுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன விலை வருமோன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கம்யூனிகேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு விதத்தில் ஒரு ஃப்ரீடம்னு நம்ம நினச்சா கூட, இன்னொரு விதத்தில் மனிதன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலை, கற்பனை திறனை இழக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ இந்த செல்ஃபோன்லாம் பார்க்கல எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமே ஒருத்தர் கம்யூனிகேஷன்லேயே இருக்கார். அவர் ஏன் அப்படி இருக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், ட்ராவல் பண்ணி போவாங்க. அப்படி ட்ராவல் பண்ணி போகிறப்போ வந்துட்டு சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசுவாங்க, இவங்க ட்ரெயினில் போகல பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான்லாம் வெளியூர் போனேன்னு வச்சுங்க, எனக்கு இடங்களை பார்க்குறத விட புது மனுஷங்கிட்ட பேசுறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கும். நிறைய பேர்த்துட்டு நான் பேசிட்டே இருப்பேன் வந்துட்டு. அப்போது இன்னைக்கு பாருங்கள், உட்காந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே ஃபோன் எடுத்து காதில் வச்சிடுறாங்க. அதில் டபுள் பேட்டரி போட்டு கொண்டு வர ஆள்லாம் இருக்கான் வந்துட்டு. சார்ஜ் போயிடுச்சுன்னா திரும்ப பண்ணுறதுக்கு இப்போ ட்ரெயின்ல எல்லாம் சார்ஜர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் ஸ்டாப்பாக ஏறின இடத்துல இருந்து இறங்குற இடத்துல வரைக்கும் யார் கூடவோ கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்த விட்டு இடம் போகிறான் இல்லையா, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. ஆக இந்த தொடர்பியல் ரெவல்யூஷனுங்கிறது நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றா மாறிடுச்சுங்கிறத நான் தொடர்ந்து பார்க்குறேன்.
இந்த ஃபாஸ்ட் வந்து அழிவை நோக்கி போகுது அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்துதா, இல்லை இப்படிதான் மாறி ஆகணும், வேற வழி கிடையாதுங்கிற உந்துதலை ஏற்படுத்துதா? இந்த கம்யூனிகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா மேம்போக்கா உணர்ச்சிகளை ஏற்படுத்துறது. இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அது நம்மக்கிட்ட ரொம்ப கற்பனையான உலகங்களை நிஜ வாழ்க்கையினுடைய உறவுகள்ல இருந்து நம்ம ரொம்ப அந்நியப்படுத்தி நிஜ வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட நேரடி உறவுல இருக்குதுங்கிறது முற்றிலும் வேற விஷயம். அதனால இந்த ஷோ மூலம் நான் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, நிஜ வாழ்க்கையில் உங்க வீட்டில் உங்க சுற்றுப்புறத்தில் நீங்க பழகக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த நேரடி தொடர்புகள் அதை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான உறவுகளா இருக்கும். விர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வேண்டான்னு சொல்லலை, ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மேல அது மாய யதார்த்தம், அது நிஜம் இல்லை, அது ஒரு சின்ன கேம் மட்டும்தான் நீங்க இதுல விளையாடுறீங்கன்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையிலையும் எங்களோட தொடர்பு வச்சுக்கணும், தொடர்பு சாதனங்களை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும், தொடர்போட பேசிட்டு இருக்க இவங்களுக்கு ஊக்குவிப்பாகவும், குறிப்பா நீங்க பேச பேச அந்த 80ஸ்க்கு மேல உள்ளவங்களும் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்னு ஆமோதிச்சாங்க. அந்த விஷயமா இருக்கட்டும், அரங்கத்துக்கு வந்து அதை பதிய வச்சதுக்கும், ரொம்ப ஸ்லாகிப்பு தன்மையை எங்களை உணர வச்சதுக்கும் உடனக்கூடிய நன்றிகள். கொஞ்சம் முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் சில பேருக்கு கடிதம், என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேர்கிட்ட உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ யாருக்கோ கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். குறிப்பா அந்த பெண்மணி, நீங்களே படிக்கலாம் உங்க கடிதத்தை. அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் செல்ல மகள் சசி எழுதுவது, நீங்கள் நலமா? நான் இங்கு நலம். எனக்கு மிகவும் சிறந்த தந்தையாக இருக்கிறீர்கள். உங்களிடம் 2 விஷயம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். முதல் விஷயம் என்னவென்றால், அம்மா நீங்கள் இருவரும் தனியாக வெளியூர் பயணம் செய்ய வேண்டும். உங்களுடன் யாரும் வரக்கூடாது. இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, அம்மாவின் நீண்ட காலம் ஆசையும் கூட. 2வது ஆசை என்னவென்றால், எனக்கு கார் டிரைவிங் கற்றுக்கணும் ஆசை. இதை உங்களிடம் நான் தெரிவித்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். மீண்டும் இதை கடிதத்தின் மூலம் கேட்கிறேன். இதை எனக்கு நிறைவேற்றுங்கள் அப்பா, ப்ளீஸ். ஐ லவ் யூ அப்பா. அதை வை கொடுங்க. இந்த வார்த்தை தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ அப்பா. அந்த ஐ லவ் யூ அப்பா அப்படின்னோடனே உங்க மனநிலை எப்படி இருக்கு? இந்த காலத்தில் வந்து என்னுடைய பொண்ணு வந்து இது வரைக்கும் லெட்டர் எழுதினது அதுக்கு அவளுக்கு எதுவுமே தெரியாது. உடனடியாக நீங்கள் ஒரு லெட்டரை கொடுத்து இதை எழுதி அப்பாவுக்கா யாருக்கா எழுதுமான்னு சொன்ன உடனே அவள் இந்த அளவுக்கு எழுதுவான்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. என் மனைவியோடு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் அங்கே வந்து ரொம்ப வறுமையில் வாழ்ந்த குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு சொல்ல நானும் அவளும் கஷ்டப்பட்டு என்னுடைய குழந்தைங்களை வளர்க்குறது பண்ணுறது இதிலே ரொம்ப சிரமப்பட்டோம். ஒரு முன்னேற்றம் அதுக்கப்புறம் வந்தது. முன்னேற்றம் வந்த பிறகு அவங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நிறைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் குறைஞ்சது உண்மைதான், நாங்கள் வெளியூர் போகணும்னு என் மகளே விரும்புகிறா. கூடிய சீக்கிரம் இன்னொரு தேனிலவு கூட்டிகிட்டு போயிடுறேன், ஒரு கொடைக்கானல் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறேன். அடுத்து வந்து கார் டிரைவிங்னு எனக்கு டாக்டர் கேட்டிருக்கிறான். அது எனக்கு ஒன்றும் இல்லை, பயம்தான். சென்னையில் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம், நான் தாம்பரத்தில் இருக்கேன், பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அவளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ ஒரு பயம்தான். சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்றேன். கணவன் மனைவி ட்ரைனிங் எடுத்துக்கிறட்டும், டிரைவிங் எடுத்துக்கிறட்டும். நன்றி. நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்கோம், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் ஒரே ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு இந்த நெல் கவனி சொல்லுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் எழுதுகிற கடிதம் இல்லை, அதை பர்சனலாக கொடுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை, அப்பா இல்லை இல்லை. ஸோ அவருக்கு நான் எழுதணும், நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சனும் அதை எழுதியிருக்கேன் நான். படிங்க. அன்பே அப்பா, நீங்கள் நலமென்ற நம்பிக்கையில் நானும் நம் குடும்பமும் நலமாக இருக்கிறோம். உங்களை நினைக்காத நாளே இல்லை. இன்னொரு ஜென்மம் இருந்தால் உங்கள் மகனாவோ இல்லை மகளாவோ மட்டும்தான் பிறக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி ஜென்மமே தேவையில்லை. ஸோ நீங்கள் இருக்கும்போது எனக்கு வந்து அதோட அருமை புரியல. பட் இப்போ நான் ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் தான் என்னோட நினைவு இருக்கீங்க. நீங்கள் சொன்னது மட்டும்தான் இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு. உங்கள் ஆசீர்வாதம் வந்து எப்பயும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். உங்களை பிரிந்த துயரத்தில் உங்கள் மகன். இந்த இடத்துல நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன லெட்டர், அந்த பொண்ணு எழுதின லெட்டர் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு. இந்த கடிதம் வந்து 2 பேருக்குமே சந்தோஷம் ஏற்படுத்துறது, எழுதுறவங்களுக்கும் ஏற்படுத்துறது அண்ட் அவங்க பெறவங்களுக்கு ஏற்படுத்துறது. அந்த மாதிரி அந்த பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எத்தனை பேர் நம்மள கடிதம் மூலம் நம்ம வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் தாத்தா, நான் பாட்டி நீங்க செய்யற இந்த கைமானம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இதுக்காகவே நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு லைன் லெட்டர் இந்த அரங்கத்தை நான் கேட்டுக்கிறது அதுதான். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாங்க லோகநாயகி மேடம். இங்கே உட்காந்துருக்கவங்க மட்டும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் கடிதம் எழுதணும்.
அப்படி எழுதுனா அதோட சுவாரஸ்யமும் தன்மையும் என்ன இருக்கு அப்படிங்கறத இங்க சில பேர் அழுதும் பார்த்தாங்க, உணர்ச்சி வசப்பட்டும் பார்த்தாங்க. ஸோ அந்த கடிதத்திற்கான வேல்யூ தான். இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து நல்ல விஷயங்களை, குறிப்பா தொடர்பு சாதனமான விஷயங்களை பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நவீன தொடர்பு சாதனங்கள் பத்தி, நவீன காலத்து தொடர்பு சாதனங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு லெட்டரா இருக்கலாம், உங்க 80s 70s இருக்க விஷயங்களா இருக்கலாம். அதிக நன்மைகள் என்ன, அதிக தீமைகள் என்ன, அப்படி போயிடலாம் நம்ம. ஏன்னா எல்லாமே வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கு. அதிக நன்மைகள், அதிக தீமைகள், இல்ல சாதகங்கள் பாதகங்கள். ஸோ இங்கேருந்து பேசலாம் எதெல்லாம் அதிக நன்மைகள். எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ 11th 12th வந்து தியரியா இருக்கும், அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 200 பேஜ்னா 200 பேஜ் மனப்பாடம் பண்ணி தான் உனக்கு 200 மார்க், அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. விசுவல் வேர்ல்டில் அந்த கம்யூனிகேஷன் எக்கச்சக்கமாக டெவலப் ஆயிருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் சொன்னா செஷல்னு ஒரு வீடியோ இருக்கு. அதில் வந்து நம்ம 11th 12th வந்து இப்போ ஒரு பூ பூக்கிறது எப்படி, அது இருக்கிற ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் தெளிவாக கொடுத்துருப்பான். நான் ஒரு கடைசியாக தான் எனக்கு கிடைச்ச அந்த வீடியோ. ஆக்சுவலி ஒரு வாரம் தான் பார்த்தேன். அந்த ஒரு வருஷத்தை இங்கே சொல்லி கொடுத்ததோட நான் அந்த வீடியோ பார்த்து அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டேன். வேற யாராவது கிறிஸ்பி எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், சாதகம் பாதகம். குறிப்பா என்னன்னா அயல் நாட்டுல இருக்கிற உறவினரை நம்ம ஸ்கைப் மூலமா அப்படியே நேரடி டெய்லி டே டு டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதுலயுமே கிடையாது. அந்த ஒரு இன்பம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அயல் நாடு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப வந்து என்ன நம்ம அதாவது அதான் வேணும். அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை, அயல் நாட்டுல இருக்கவங்கள ஸ்கைப் மூலமா நேரா பார்த்து அங்க என்ன நடக்குதுன்னு பேச முடியுங்கிறாங்க. பதில் இருக்கா? இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்தாக்கி இப்ப நம்ம கூப்பிடுறதே கிடையாது. காரணம் இங்க சொன்னீங்கல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் சொன்னீங்கல்ல, டிவி பாக்குறவங்க 7 மணிக்கு பிறகு யாராவது வந்தாங்கன்னா மூஞ்சை தான் காட்டுவாங்க, யாரும் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா அந்த டிவி சீரியல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இதான் நடக்குது, நிறைய வீடுகள் அதான் நடக்குது. இன்க்ளூடிங் நான் கூட பல சமயங்கள் முக்கியமான சீரியல் போது வர ஆட்களை விட அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பேன். நவீன காலத்து தொடர்பு சாதனங்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதிக நன்மைகள். யாரு அழகா இன்சிடென்ட்டோட சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சீரியல் பார்த்துட்டு இருக்கணும். சீரியல் பாக்குறவங்க எல்லாருமே அந்த காலத்து ஆளுங்க தான். எந்த யூத் இப்போ உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க? எந்த யூத்துமே உட்காந்து சீரியல் பாக்குறது இல்ல. பேஸ்புக்ல கூகுள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டு இருக்காங்க. பழச மறந்துட்டு புதுசுக்கு மாறுங்க. சார் நான் இப்ப பேசுறது டிவியை பத்தி பேச போறேன். டிவியை பத்தி முதல்ல ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கும். இப்ப வீட்டுல ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு டிவி இருக்கு. என் ஹஸ்பண்ட் ஒரு ரூம்ல உட்காந்து கிரிக்கெட் பாப்பாரு, நான் ஒரு பக்கம் சீரியலோ இந்த மாதிரி ஷோவோ பார்த்துட்டு இருப்பேன். என்ன தப்பு? தப்பு இல்ல. இதுலயும் சேர்ந்து உட்காந்து ஒன்னு ரசிக்கிறது, ஒரு பாட்டு, ஒரு பாடல், இந்த மாதிரி ஷோ. இதான் சார் பெரிய அட்வான்டேஜ். நான் எப்படி பாக்குறது தெரியுமா? அத பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒட்டுமொத்த குடும்பமும் இதை பார்த்து தொலைச்சாவணுமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த காலம் போய் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் அனுபவிக்கிறேன், நான் பாக்குறேங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் எதுக்கு சொல்றேன்னாக்கா இப்ப முன்னாடி அந்த ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு விஷயத்த பிடிச்சதோ பிடிக்கலையோ சேர்ந்து உட்காந்து போனது இப்ப போயிடுதுன்னு சொல்ல வந்தேன். செல்போன்ஸால என்ன பெரிய தீமைகள் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்ப இருந்தா குழந்தைங்கலாம் வந்து கேம்ஸ் ஒன்று விளையாட போகணும்னா அம்மாட்ட அடைமடிப்பாங்க, நான் வந்து வெளியே போய் கேம்ஸ் விளையாடணும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, மொபைல் ஃபோன் இருந்தால் தான் மொபைல்லேயே வந்து கேம்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களோட ஹெல்த் ரொம்ப சோம்பேறி ஆகுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அவங்களோட உங்க வயது சார்ந்த ஒருத்தரே மொபைல் ஃபோன்ஸ் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது. சார் இப்போ ஒருத்தருக்கு அடிபடுதுன்னா நம்ம ஆம்புலன்ஸ் வந்து இமீடியட்டாக கால் பண்ணிடலாம், அதுக்காக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு செலிப்ரிட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் நடக்கிறதுனால மக்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன பதில் யார்கிட்ட இருக்கு? பதில் ரியாலிட்டி ஷோவில் சில விஷயங்கள் வெளியே சொல்கிறாங்களோ இல்லையா, வீட்டில் இருக்க குடிபிடி சண்டைலாம் வெளியில தான் வருது. உண்மையான எஃபெக்ட் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன அதீத நன்மைகள் நீங்க பாத்துட்டீங்க? அதீத நன்மைகள் என்னன்னா, ஆக்சுவலா இப்போ ஒரு புயல் வருது, எல்லாத்தையும் நம்ம டிவி மூலம் தெரிஞ்சுட்டு ரெடி ஆயிடுறோம். மழை பெருசா வரப்போறது, வெயில் ஜாஸ்தியா இருக்க போறது, இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி சுனாமி வந்தது இல்லையா, எங்களுக்கு நாங்கள் வலசரவாக்கத்தில் எனக்கு தெரியல வந்தது. ட்ரிப்ளிகேல இருக்க என் சிஸ்டர் உடனே ஃபோன் பண்ணிட்டா, செல் எடுத்து, பீச் வந்து ஐஜி ஆஃபீஸ் மட்டும் வந்துடுத்து, நாங்கெல்லாம் ரெடியாக இருக்கோம், உடனே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு. ஒரு சுனாமி அங்கே வந்த உடனே அடுத்த செகண்ட் எனக்கு இங்கே வந்தாச்சு நியூஸ். இதெல்லாம் ஒரு நல்ல பாயிண்ட். ஒரு அழிவை முன்னாடியே காமிக்கிறதுக்கான ஒரு தகவல் தொடர்பு சாதனம் முத்தாய்ப்பா இருக்குங்கிறது உங்களோட பாயிண்ட். டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோசம் நம்ம சொல்ல வரல. 25% நல்லா இருக்குதுங்கிறதுக்காண்டி 75% மோசமா இருக்கிறதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற முடியாது. அதுக்காக வேண்டி இந்த தகவல் தொடர்பு சாதனம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேச போனா இன்னும் பேசிட்டே இருக்கலாம். நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், இன்டர்நெட் இணையதளம் என்ன அதீத தீமைகளை உருவாக்குது நீங்க நினைக்கிறீங்க? ஃபேமிலியில இருக்கும்போது எத்தனை பேர் 2 டேப் ஓபன் பண்ணாம சிங்கிள் டேப்ல யூஸ் பண்றீங்க இன்டர்நெட்? சூப்பர், செம கேள்விங்க அது. பதில் சொல்லணும். எஸ் ஒன்லி 3. நான் மல்டி டேப்ஸ் நான் ஓபன் பண்ணாலும் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் அம்மா பக்கத்துல ஓகே, அம்மா பக்கத்துல சாட் பண்ணுவேன். ஃபேஸ்புக்ல வீடியோ சாட். ஓகே, थैंक यू. பையன் அம்மா அப்பா பின்னாடி. थैंक यू ஃபார் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட். அதாவது அவ்வளவுதான்
இப்ப இருக்கிற 26 பேர்ல 2%. சூப்பர், அதான் சொல்றாரு அவரு. நம்மளே பண்றோம், நானே பண்றேன், நீங்க பண்றீங்க. 3 நாள் டேக் ஓபன் பண்ணி வச்சுப்போம். அவங்க வர நேரத்துல எதை பாப்ப பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். யதார்த்தமான உண்மை, ஒத்துக்கணும். இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு இல்லை, நம்ம செய்யலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருப்பாங்களா இல்லையா? நான் என்ன கேட்கறேன், இன்டர்நெட்டால இவ்வளவு நன்மை எனக்கு சொல்ல முடியும். முன்னாடிலாம் எங்க அம்மா பென்ஷனர் தான், பேங்க்ல போய் நின்று கியூல நின்று எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்களே இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மணி டிரான்சாக்ஷன், பென்ஷன் எல்லாமே வந்து நாங்களே பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இன்டர்நெட் வந்து இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் அதுலேயே உட்காந்துருந்து ஆல்வேஸ் தே ஆர் வித் தி இன்டர்நெட். அதுலேயே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு பேரண்ட்ஸோடையும் எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் அதை மூடிட்டு வந்த உடனே அவங்களுக்கு என்ன நடந்தது, இவ்வளோ நேரம் யார் வந்தா யார் போனால் எதுவுமே தெரியாது. இட்ஸ் பேட் திங். செல்ஃப் சென்டர்டாக மாறிடுறாங்க. எனக்கு இது வேணும், நான் இதுதான் பண்ணுவேன். உங்க அடித்தளத்திலிருந்து ஆசையிலிருந்து கத்துக்கிட்டது, இந்த கட்டுறதும் பெற்றதும் சுஜாதா சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள். பட் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தாய் கிராமத்துல இருந்து வர்றா, கணவனை கூட்டிட்டு வர்றா. தாய் தொட்டில் சேலை கட்டுவா. முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த தொட்டில் சேலையில ஒரு மண்ணு தொங்கும் முடிச்சு போட்டு. யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. குழந்தையோட தாய் வாசத்தோட தாய் நாட்டு வாசமும் இருக்கணுங்கிற காரணத்தினால அது ஒரு தொடர்பு சாதனமா களமா அமைத்தது அந்த தாய். இது நான் பாக்குறது ஒரு பழைய தமிழச்சி, என்னோட தமிழச்சியை பாக்குறேன். ஆஸ்திரேலியால மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். பள்ளத்தாக்குல போய் விழுந்து விழுந்து செத்துக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாட்டோட இடுப்புல சிப் வச்சிருவாங்க. ஸோ அந்த பள்ளத்தாக்குல விழ போச்சுன்னா இங்க இருந்து ஒருத்தர் ஆப்ரேட் பண்றாரு, மாடுகள் தப்பிச்சுக்குது. ஸோ தகவல் தொழில்நுட்பம் அல்லது தொடர்பு சாதனங்கள் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஜாஸ்தியா தான் வந்துகிட்டு இருக்க போது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உருமாறிக்கிறோமா, அதை வாய்ப்பா பயன்படுத்திருக்கோமா, நல்ல விஷயமா பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்களாம் உணர்த்தினது ஒண்ணு. நண்பர்களுக்கு நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்த தலைப்பு, அடுத்த நண்பர்களோட. நில், கவனி, சொல்.